ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் ரெசிபி, நட்ஸ் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி. இது வந்து எல்லாருமே குடிக்கலாம், பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சமாக ட்ரை டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற சீடை வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த டேட்ஸுக்கு மேலே வந்து கெட்டியாக ஒரு பகுதி இருக்கும், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நான் கொஞ்சமாக பாதாம் பிசினி சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா பொரியிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரேடியாக போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா அது வந்து சரியாக வறுபடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வத்தல் மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கும். கலரும் வந்து லைட்டாக மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பாதாம் பிசினியை வந்து இதே மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாமியும் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறும்போது இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் கொஞ்சமாக மக்கானா சேர்த்துக்கிறேன், தாமரைப்பூ விதை. இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் கையில் எடுத்து நம்ம நசுக்குனா அது நல்லா பொடி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மக்கானா மேலே வந்து ஏதாவது கருப்பாக தோல் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கானா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம வறுத்து வச்ச மற்ற பொருளோட இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதாம் பிசினி வந்து எந்த அளவுக்கு வறுத்துருக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து நல்லா பொடி பொடியாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அதை வறுத்துக்கணும். அதே மாதிரி மக்கானா தாமரைப்பூ விதையும் வந்து நம்ம கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவும் பொடி பொடியாக ஆகணும். அந்த அளவுக்கு அதையும் வறுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரை டேட்ஸையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நட்ஸு கொஞ்சம், மக்கானா, அதுக்கப்புறம் பாதாம் பிசினி, அதுக்கப்புறம் ட்ரை டேட்ஸு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கோர்ஸ் பவுடராக கொஞ்சம் கொர கொரன்னு வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து நல்லா கொர கொரப்பா அரைச்சிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம மிச்சம் இருக்கிற பாதாம் பிசினி, நட்ஸு, அப்புறம் ட்ரை டேட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்ச பிறகு ஒரு ஏர்டைட் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து வெளியிலேயே 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2, 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம பாலில் போட்டு காய்ச்சணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் இங்கே பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் கொஞ்சம் சூடானவொடனே இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹெல்தி மிக்ஸ் பவுடரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இது கூடவே வந்து உங்களுக்கு சர்க்கரை சுகர் வேணும்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை, தேன் இதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த டேட்ஸோட ஸ்வீட்டே போதும். அதனால் நான் சுகர் எதுவுமே சேர்க்கல. மஞ்சள் பொடி மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்தி மிக்ஸ் பவுடர் வந்து நீங்கள் பாலில் போட்டும் குடிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது மில்க் ஷேக் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். பனானா மில்க் ஷேக் பண்ணுறதா இருந்தால் பனானா மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஹெல்தி மிக்ஸ் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூதி மாதிரி பனானா மில்க் ஷேக் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.